ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரையில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு விலகி அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து, அதாவது இப்படித்தான் சொல்ல முடியாது, மத்தளத்துக்கு 2 பக்கெட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4 பக்கமுமே பிரச்சனைகள் தான். அந்த அளவுக்கு கடன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா வேலை நெருக்கடி, இடமாற்றம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம், எதிரிகளின் சூழ்ச்சி, இப்படிலாம் நிறையா விஷயங்கள் சொல்லலாம். நிறையா விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுமையே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் உங்களுடைய பொறுமை உங்களை சில இடத்துல காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட்டு அதனால் சில அவப்பெயர்கள், இது எல்லாமே உங்கள் ராசிப்படி இருந்தது. இருந்தாலுமே இதுக்கப்புறம் இந்த வாரத்தில் இந்த வார ராசி பலன்னு சொல்லுவாங்க. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள்லாம் நமக்கு நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு சொன்னால், சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்டதோ, ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு வீடு சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பேசி முடியக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி உறவினர்கள் வருகை சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சில விஷயங்கள் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு விரும்பிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேர் இந்த 2 வீலர் மாற்றுறது, 4 வீலர் கார் மாற்றுறது, இல்லை வாங்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் நல்ல சிறப்பாக அமையக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இப்போ குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2லே ஜாதகத்தில் குரு இருக்கார், புதன் இருக்கார். ராசிக்கு பக்கத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்பொழுது மிக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்து பேசி முடிவு எடுக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் கணவன் மனைவி அவசரம் காட்டக்கூடாது. ஒரு பணம் விஷயமா இருந்தாலும், ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஒரு சுபகாரியங்கள் விஷயமா இருந்தாலும், வெளியூர் பிரயாணமாக இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு விஷயம் செய்ய வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது. பணம் ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்யக்கூடாது, மனைவி கணவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது. எதையுமே கலந்து பேசி செய்கிறது இந்த வாரத்துக்கு நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் வேலை வாய்ப்பு, இப்போ தான் தொழில் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருது. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி எல்லாமே லாஸ் ஆச்சு. நிறையா பிரச்சனைகள், தொழில் ரீதியாக நிறையா பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள்லாம் நிறையா கடந்து வந்துட்டீங்க. இருப்பினுமே வந்து பார்த்திங்கன்னா நயவஞ்சகத்தோடு பழகினவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அதே போல் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி, அரசாங்க நிறுவனத்தில் வேலை செய்தாலும், அதுவும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாவது கொஞ்சம் ஓரளவுக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு இடம் மாறி போகலாமா, 2025 நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படலை. சில பேர் வேலை மாறிட்டாங்க. சில பேருக்கு வந்து வேலை இடம் மாறி இருந்தும் சில பேருக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சாமர்த்தியமாக பெண்கள் வந்து நல்ல சிறப்பாக செயல்படுவார்கள். குடும்பத்துக்கு ஒரு நற்பெயர் உண்டு. பெண்களால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிலவும். பெண்களால் நல்ல பெயர் உண்டு. பொறுமை நிதானத்தோடு நிறைய விஷயங்கள் சாதிச்சு காட்டுவாங்க. அதே போல் நல்ல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய சக்ஸஸ்னஸ்லாம் நிறைய நிரூபித்து காட்டுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு உண்டு. நல்ல வைராக்கியம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வேலையிலெல்லாம் நல்ல கான்ஃபிடென்ட்டோடு செஞ்சு முடித்து நல்ல பேர் வாங்குவாங்க. சக பெண்கள் இருக்கிற இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போய் சில விஷயங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு. நல்லா இதாக இருக்கும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காதல் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆண் நண்பர்கள் இருக்காங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் வந்து மறையும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சொத்து தொடர்பான பிரச்சனைகள், கையெழுத்து போட மாட்டேன், செய்ய மாட்டேன், தேவையில்லாத மறைமுக பிரச்சனைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கணவர் குடும்பத்தாரால் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் உண்டு. அதே போல் 10ஆம் தேதி 10
14, 23 இது அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டாலே ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு சக்கரத்தாழ்வார், சூரிய நாராயணர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் இந்த வாரத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கேன், ஒரு நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி விற்பனைகள்லாம் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சிறு சிறு நஷ்டங்கள் வந்து மறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த தொழிலில் இருப்பவர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செயல்படுறது நல்லது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்லலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்துலலாம் எவ்வளவு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஒன்ஸ் பணம் ஏற்கனவே நிறைய அடிபட்டாச்சு, இன்னமும் அடிபடக்கூடாது. அதனால் ஷேர் மார்க்கெட்லலாம் சரி அனுபவம் இருந்து பணம் கொடுக்கலாம் செய்யலாம் அப்படின்னு அனுபவம் இருந்தால் மட்டுமே இறங்கணும். இல்லைன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு இறங்கி நஷ்டப்படாதீங்க, சரிங்களா? தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களை அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.